பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணியை வரவேற்க திரண்டுள்ள ரசிகர்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்கள். அணியினரை வரவேற்க பெங்களூரு நகரம் முழுவதுமாகவே ரசிகர்கள் கூட்டம் என்பது அலைமோதி காணப்பட்டு வரக்கூடிய நிலையில ஏற்கனவே ஒருவர் பலி, மற்றொருவருக்கு கால் முறிவு, 50க்கும் மேற்பட்டோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி என்ற செய்தி வந்த நிலையில தற்பொழுது பலி எண்ணிக்கை என்பது 2 அதிகரித்து மொத்தம் 3 பலிகளாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பலி ஏற்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு கால் முறிவனவும் பலருக்கும் அந்த மூச்சு திணறல், கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைகளும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது பெங்களூரு நகரம் முழுவதுமாகவே கூட்டம் என்பது அலைமோதி காணப்படுகிறது. அணியினுடைய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பும் அளித்து வரக்கூடிய ஒரு நிலையில போக்குவரத்து காவல்துறையினரும் தொடர்ந்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் விடுத்திருந்தனர். குறிப்பிட்ட இடைவெளியில் தான் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட ஒரு தூரத்தை தாண்டி வரக்கூடாது என தெரிவிக்கப்பட்ட நிலையே விதான் சௌதா அலுவலகத்திற்குள்ளேயே அணியினுடைய ரசிகர்கள் புகுந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடியுது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது பலியின் எண்ணிக்கை என்பது 3ஆக அதிகரித்திருக்கிறது. தற்போது பெங்களூர்ல லேசான மழை என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது விதான் சௌதா வளாகத்திற்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து சின்னசாமி மைதானம் வரை அந்த வாகனம், ஆர்சிபி அணியினுடைய வாகனம் என்பது செல்லவிருக்கு. அங்கு வரை அவர்களுக்கு வரவேற்பு என்பது ரசிகர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு மைதானத்திற்குள்ளேயும் கொண்டாட்டங்களும் நடைபெறுவதற்கு அதனையும் ரசிகர்கள் கண்டுகளிக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த கூட்ட நெரிசல் சிக்கி தற்பொழுது பலி எண்ணிக்கை என்பது 3ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் உயரக்கூடும் என்ற ஒரு அபாய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது.